ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா, நன்றி உளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன்.
குருகுலமே வருக, திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக. தஞ்சை மாநில தலைமை அன்னை மற்றும் எம் இல்ல தலைவி இணைந்து ஒளியேற்றுவார்கள். முழகுமூடு வட்டாரத்தை சிறப்பாக வழிநடத்தும் மறைவட்ட முதன்மை பணியாளர் மற்றும் எம் பங்கின் பங்கு தந்தை இணை பங்கு தந்தை இணைந்து ஒளியேற்றுவார்கள். எம் மாடத்தட்டு விளை மண்ணின் மைந்தர்கள் இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்து பல்வேறு ஊர்களில் இருந்து பணி செய்தாலும் தான் கற்ற பள்ளியின் 100 ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இணைந்து ஒளியேற்றுவார்கள். முன்னாள் ஆசிரியர் மாணவர் இணைந்து ஒளியேற்றுவார்கள். முன்னாள் ஆசிரியர் மற்றும் மாணவர் இணைந்து ஒளியேற்றுவார்கள். இந்த நாள் இனிய நாள், இறைவன் தந்த நாள். இந்த நாள் எதற்காக, இந்த திருவிழா எதற்காக? நாம் இந்த விழாவினுடைய தொடக்கத்தை ஆலயத்திற்கு முன்னால் நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டது போல கடந்த காலத்தை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. நிகழ்காலத்தை எண்ணி பார்த்து மகிழ்வோடு நாம் மீண்டும் நம்முடைய பணியை சிறப்பாக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இன்னும் வருங்காலத்தை இன்னும் நம்பிக்கையோடு இந்த கல்வி பணியை செய்வதற்கு கடவுள் ஆற்றல் தருகின்ற ஒரு விழாவாகவும் இது இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். எனவே சிறப்பாக கடந்த 100 ஆண்டுகளாக கல்வி பணியை புனித அன்னாள் சபை, சென்னை அன்னாள் சபை கல்வி பணியை மட்டுமல்ல பல இடங்களில் அவர்கள் சிறப்பான பணிகளை, கல்வி பணி, ஆன்மீக பணி, மருத்துவ பணி, உளநல பணி, இன்னும் சமூக பணி என்ற பல பணிகளை அவர்கள் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றவர்கள். நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திலும் மாடத்தட்டு விளையில் அவர்கள் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் அவர்கள் இங்கே பணி செய்கின்றார்கள். இவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னராகவே இங்கே வந்து விட்டார்கள். அதே போல பிற பங்குகளிலும், அது வெள்ளியா விளையாக இருக்கலாம், குட்டைக்காடாக இருக்கலாம், இந்த பங்குகள் எல்லாம் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு உள்ளும் அவர்கள் பணி செய்கின்ற சிறப்பான பங்குகளாக இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே அவர்கள் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திற்கும் இறை மக்களுக்கும் செய்கின்ற அத்தனை பணிகளையும் எண்ணி பார்த்து நான் இந்த வேளையிலே அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு காணிக்கையாக்குகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்திலே திருப்பாடல் 107 அருமையாக சொல்லுகின்றது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எனவே கடவுளின் பேரன்புக்காக நன்றி கூறுகின்ற ஒரு விழா. 100 ஆண்டுகளாக அவருடைய பேரன்பால், அவருடைய பேரிரக்கத்தால், அவருடைய கருணையால், அவருடைய வழிகாட்டுதலால் இந்த பள்ளியானது பல்வேறு நிலைகளிலே செழித்து ஓங்கி பல்வேறு பணிகளை இந்த சமூகத்துக்கும், இந்த ஊருக்கும், இந்த உலகுக்கும் அது செய்திருக்கின்றது என்று நாம் எல்லாம் பெருமைப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த பள்ளியிலே
இன்னைக்கு நம்முடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த படித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொடக்க பள்ளியில. ஆனால் இந்த பள்ளி உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் படித்த பள்ளி, உங்களுடைய பெற்றோர்கள் படித்த பள்ளி, உங்களுடைய குடும்பத்திலே உள்ள உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் படித்த ஒரு பள்ளி. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் படித்து பெரிய நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அதனால அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். காரணம், இன்றைக்கு நாம் தொடக்க விழாவை நடத்துகின்ற பொழுது கூட இன்றைக்கு அந்த தொடக்க விழா நிகழ்விலே கலந்து கொண்ட பலர் இன்றைக்கு இந்த பள்ளியிலே படித்து, எனவே இந்த இவ்விழாவிற்கு அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் எப்பொழுதும் அவர்களோடு உடன் இருக்கின்றவர்கள், நமக்கும் எல்லா வகையிலும் ஒரு சகோதரியாக இருக்கின்றவர்கள். அவர்கள் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இணைந்து கரவொலி எழுப்பி நமது ஒரு செல்வம் பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லுகின்ற பொழுது இதுதான் நம்முடைய வாழ்வோடு ஒட்டிய ஒன்று. இந்த கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நமக்கு கற்றுத் தருகிறது. தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூக வாழ்வுக்கும் அது மிக ஒரு நேர்த்திகரமாக ஒரு மனிதனை தனி மனிதனாக, அதாவது தன்னம்பிக்கையோடு அவன் வாழ கற்றுத் தருவதுதான் இந்த அழியாத செல்வம் என்று நமக்கு குறித்து காட்டுகிறது. மூன்றாவது, வாழ்க்கை வழிகாட்டி என்று சொல்கின்ற பொழுது, அதாவது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல பண்புகளோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் செதுக்கி புதிய ஒரு மனிதனாக இந்த உலகில அவன் வர வேண்டும் என்பதுதான் அந்த வாழ்க்கை வழிகாட்டியாக இருப்பது. நான்காவது, சமூக வளர்ச்சி என்று சொல்கின்ற பொழுது சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதும் சமத்துவ சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிறது இந்த கல்வி. ஆக மனிதன், இந்த ஒரு மனிதனாக சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கல்வியில ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை எதிர்நோக்கின்ற ஒன்றாக, அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மனிதனாகவும் சமூக வளர்ச்சி மற்றும் சமூக விழிப்புணர்வு, சமூக மாற்றத்தை உள்ளடக்கிய ஒன்றாக இருப்பதுதான் அவன் கொண்டு வருகின்ற இந்த கல்வியினுடைய நோக்கம் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஐந்தாவது, உலகளாவிய அங்கீகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கல்வியை ஒரு குழந்தை அல்லது படிக்கின்ற எல்லாரும் படித்திருவர் என்று சொன்னால் கற்றவர்கள் சென்றடமெல்லாம் புகழாக சிறப்பு செய்வார்கள் என்பதற்கு இந்த கல்விதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அருமருந்தாக, ஆயுதமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் நாம் இன்றைய நாளிலே விழா எடுத்து நூற்றாண்டு விழாவை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய வேளையில இந்த புனித அலோசியஸ் தொடக்க பள்ளியில பணி செய்கின்ற தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்கள், குழந்தைகள் அனைவரையுமே இந்த நேரத்திலே வாழ்த்த வேண்டும். அவர்கள் தொடக்க முதல் இந்த 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அயராத அர்ப்பணிப்பு, நீடித்த அந்த உழைப்பு, அவர்கள் இந்த பள்ளிக்காக அவர்கள் பாடுபட்ட அந்த பாடுகள், அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் சென்ற அந்த ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எடுத்த அந்த நகர்வு இந்த நேரத்திலே பாராட்டக்கூடியது. இந்த இனிய வேளையிலே, இந்த சிறப்பான இந்த இனிய நன்னாளிலே, இந்த விழாவிலே இந்த பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியை, அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற தமிழ் மாநில இருக்கின்ற தலைவர் மற்றும் அருள் சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற பள்ளி நிர்வாகத்தில் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள், குழந்தைகள் அனைவருமே வாழ்த்தி இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. தாக்கம் ஏற்பட்ட போது ஆரியர்களின் வர்ணாசிரம கொள்கைகள் வலுப்பெற்ற போது இங்கு தமிழ் அழிப்பும் தமிழ் ஒழிப்பும் ஏற்பட்ட அந்த நாட்களிலே அனைவரும் கல்வியை இழந்தவர்களானோம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இங்கிருந்த மக்கள் எழுத்தறிவு, தன் பெயரை எழுத தெரியாத மக்களாக இருந்தார்கள்.
அந்த சூழ்நிலையில் தான் 1917ஆம் ஆண்டு முதலாவது மாடத்தட்டு விலையிலே அந்த பழைய கட்டிடத்திலே இந்த அலோசியஸ் பள்ளி தொடங்கப்பட்டு 1926 அரசு அங்கீகாரம் பெற்று கேரள அரசின் அங்கீகாரம் பெற்று இன்று 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. இளைஞன் ஒருவன் கவிஞனை சந்திக்கின்றான். அந்த கவிஞனை பார்த்ததும் ஒரு கேள்வி எழுப்புகிறார். புலவரே, கவிஞரே, நீர் தகர வரிசையில் ஒரு பாடல் பாட முடியுமா? தா, இத்து, தீ, து, தே, தை போன்ற எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு கவிதை பாட முடியுமா என்று கேட்டார். புலவர் சளைக்கவில்லை, பாடுகிறார். தத்தி தாதூதி தாதூதி தத்துவி துத்தி துதைதி துதைத்த தாதூதி தித்தித்த தித்தித்த தாது தத்தாவோ தித்தித்த தாது. பையன் அசந்து போனார். பொருள் என்ன என்று கேட்டார். தத்தி மலர்விட்டு மலர் தத்தி தாவி தாவி தாதூதி மலரிலே இருக்கின்ற மகரந்த பொடிகளை ஊதி ஊதி உள்ளே இருக்கின்ற தேனை தன்னுடைய நீண்ட கொம்பினால் தேனுறிஞ்சும் கொம்பினால் உறிஞ்சி தேனை உண்டுகின்ற தேன் வண்டே, நீ உண்ட தேன்களில் மிகவும் தித்திக்கும் தேனை தந்த மலர் எது? என் அன்புக்குரியவளின் கொண்டையில் இருக்கிற மலர் தானே. இதுதான் பாட்டின் பொருள். அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, முன்னாள் மாணவர்களே, ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். மாவட்டந்தோறும் மாறி மாறி சென்று படித்தீர்கள். மாநிலங்கள் சென்று தேடி சென்று படித்தீர்கள். வெளிநாடுகளிலும் சென்று படித்தீர்கள். எங்கெல்லாம் படித்திருந்தாலும் இப்பொழுது கேட்கிறேன், மிகவும் நினைக்க நினைக்க இன்பத்தை தருகின்ற அங்காக இனிக்கின்ற அந்த கல்வி நிறுவனங்களில் முதலிடத்தை பெறுவது எது? தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதி தித்தித்த தித்தித்த தாதூதி. அடித்தளமாகவும் முதுகெலும்பாகவும் சிறப்புற செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அருட்கன்னியர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அருட்கன்னியர்களின் தலைமையிலே பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக ஆசிரியர்களும் அவர்களது அரவணைப்போடு செயல்பட்டு இந்த நிலையில் இன்று 100ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் பல தலைமை ஆசிரியர்களும் கன்னியர்களும் ஆசிரியர்களும் இதில் கலந்திருந்தாலும் இன்றைய 100 ஆண்டை இங்கு விழாவாக சிறப்பிக்கும் தருணத்தில் நமது அருட்சகோதரி செல்வி அந்தோணி அம்மாள் கையில் இந்த நாள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இயற்கைக்கே பொருத்தமானது என்றே கூற முடியும். ஏனெனில் நம் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்தாலும் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு, ஒரு முறை அல்ல பல முறை திட்டமிட்டு அதற்கான அறிவுரைகளை கேட்டு செயல்படுத்துவதில் மிகச் சிறந்தவர்கள் என்பதை நம் கண்முன்னே காண முடிகிறது. இந்த தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, இப்போதைய இந்த 100 ஆண்டை நேரடியாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த கன்னியர்கள் அனைவருமே சிறப்பு பெற்றவர்கள் என்றே கருத முடிகிறது. நாம் அருட்சகோதரிகளுடைய பணி வாழ்க்கைகளை நாம் உற்று நோக்கி பார்த்தோமானால் அவர்கள் பல துறைகளில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவது நமக்கு புலனாகும். குறிப்பாக அவர்கள் நோயாளிகளுக்கு உதவுதல், அவர்களை பராமரித்தல், வறியவர்களுக்கு உதவுதல், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்களோடு கலந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்தல், இன்னும் கல்வி பணிகள் சார்ந்து பங்கு களங்களில் செயலாற்றுதல், இப்படி பல பல துறைகளில் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் நமது அருள் சகோதரிகள்.
அந்த கல்வி சேவையையும் சேர்த்து செய்யக்கூடியவர்கள். இப்படி பல துறைகளிலும் தாங்கள் பயணித்தாலும் அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கை தலைமேற்கொண்டு அத்தனை துறை பணிகளுக்கு இடையிலே கல்வி சேவையை மிக மகத்தானதாகவும் முக்கியமானதாகவும் கருதி சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் நமது அருட்கன்னியர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை நீங்கள் அனைவரும் இன்றைய மேடையிலே அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த கன்னியர்கள் சார்ந்த, அதாவது இன்று மட்டுமல்ல இப்போது நாம் புனித லாரன்ஸ் மேல்நிலைப் பள்ளியும் இந்த ஊரில் இல்லை என்றால் என்னுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்று. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். என் தந்தை ஒரு விவசாயி. அவர் சிறு வயதிலேயே என்னை எல்லா விவசாய பணிகளிலும் ஈடுபடுத்தியிட்டுண்டு. எனவே நான் இன்று ஒரு முதிர்ந்த விவசாயியாக ஆகியிருப்பேன். இன்று நீங்கள் இப்போது காண்கின்ற என்னுடைய மிலிட்டரி ரிட்டையர்டு யூனிஃபார்மிலும் என் மார்பில் இருக்கின்ற மெடல்ஸுகளும் எனக்கு ஒரு காணல் நீராகவே இருந்திருக்கும். நமது ஊரில் உள்ள மற்றவர்கள் நிலையை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த மாற்றத்தை நமது ஊர் மக்களுக்கும் அக்கம் பக்கம் உள்ள ஊர் மக்களுக்கும் கொண்டு வந்த புனித அலோசியஸ் மேல் தொடக்க பள்ளிக்கும் புனித லாரன்ஸ் பள்ளிக்கூடமும் ஆகும் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நமது ஊரில் இந்த பள்ளிக்கூடம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்பது சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு மனதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்பது திருக்குறள். இந்த பள்ளிக்கூடத்தை நமக்கு தந்த தியாக மனம் படைத்த அனைவருக்கும் மற்றும் தற்போது நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தாய்மை உள்ளம் கொண்ட அருள் சகோதரிகளுக்கும் எனது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைஞர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நினைக்கலாம். சுமார் 100 மாணவர்களை கொண்ட இந்த பள்ளிக்கூடம் ஃபேமஸ் இல்லை என்று. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சில முக்கியமான சாதனைகளை கூற விரும்புகிறேன். இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவன் வல்லரசு நாடுகளில் மூத்த நாடுகளாகிய அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணியாற்றியுமல்ல, அதை நல்ல முறையில் எப்படி செய்து முடிப்பது என்று அருட்கன்னியர்களும் ஆசிரியர்களும் எனக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த தருணத்தில் லீடர்ஷிப்பை குறித்து ஃபீல்ட் மார்ஷல் சாம் அனிஷா என்ன சொன்னார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். Give a man reasonable common sense and freedom and he will become a great leader of this great nation. என்னை ஒரு மிலிட்டரி லீடர் ஆக்கியதும் இந்த எனக்கு ஆசிரியர்களாக இருந்த அருள் சகோதரிகளும் மற்றும் ஆசிரியர்களும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். டிசிப்ளின் இல்லாமல் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது என்பதை இந்த பள்ளிக்கூடம் எனக்கு கற்றுத்தந்தது. ஒழுக்கம் உயிர் காக்கும் என்ற உண்மையை எனக்கு கற்றுத்தந்ததும் இந்த பள்ளிக்கூடம் தான். டிசிப்ளின் தான் இந்திய பாதுகாப்பு படையின் உயிர் நாடி. முன்னாள் அமெரிக்கன் பிரசிடென்ட் JF கென்னடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லிய ஒரு கடமையை இத்தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். Don't ask what your country can do for you, ask what you can do for your country. இந்த பள்ளிக்கூடம் நமது ஊர் மக்களுக்கு மேம்பாட்டுக்கு உதவியது என்பது நான் சுருக்கமாக கூறினேன். இனி இந்த பள்ளிக்கூடத்திற்கு நமது நன்றியை தெரிவிப்பது நமது கடமை. இறுதியாக என்னை இந்த நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது இந்த பள்ளிக்கூடத்திற்கும் இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர்களுக்கும் தற்போது நல்ல முறையில் பல இடையூறுகளின் இடையிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் மதிப்புக்குரிய அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணி புரிபவர்களுக்கும்
அருட்சகோதரி தங்களுடைய அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக இன்று ஐசிஎஸ்சி அல்லது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் மெட்ரிக் பள்ளிக்கூடங்களை விட இன்னும் சிறப்பாக இந்த பள்ளிக்கூடம் பயிற்றுவிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிக சிறப்பான ஒரு ஒவ்வொரு மாணவ செல்வங்களினுடைய பங்களிப்பையும் நாம் பார்த்தோம், அறிக்கையிலும் வாசிக்க கேட்டோம். எனவே இந்த நேரத்தில் ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதே நேரத்தில் சிறப்பான விதத்திலே உண்மையிலே இதயபூர்வமாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்காக பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அதே போன்று இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேனாள் மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதை உண்மையிலே நான் இதயபூர்வமாக அறிவேன். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கூடம் ஒரு ஏற்கனவே பேசியவர்கள் நிறைய சொல்லிவிட்டார்கள். நிறைய ஒரு உலகளாவிய அளவிலே நம்முடைய இந்த இந்திய நாட்டளவிலே தமிழக அளவிலே மாவட்ட அளவிலே பல்வேறு நிலைகளிலே நிறைய ஆளுமைகளை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு இந்த பள்ளிக்கூடம் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த பங்கில் உள்ள மக்களினுடைய வளர்ச்சிக்கும் சுற்றுப்புறங்களிலே வாழுகின்றவர்களுக்கும் நிறைய ஆளுமைகளையும் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக உண்மையிலே நான் நெஞ்சார பங்கு தந்தைங்கிற விதத்திலே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அத்தோடு நிறைய ஏற்கனவே பல தலைமுறையினருடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டிருக்கிறது. எனவே புதிய இந்த நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டை முடித்து மீண்டும் புதிய கனவுகளோடு புதிய நூற்றாண்டிலே காலடி எடுத்து வைப்பதுதான் நம்முன் வைக்கப்படுகின்ற ஒரே லட்சிய பார்வையாக இருக்கிறது. எனவே இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று உண்மையிலே மனதார நெஞ்சார வாழ்த்துகின்றேன். கால அவகாசம் இருந்தால் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போக முடியும். எனக்கு மனதிற்குள்ளே பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மாடத்தட்டு விளை பங்கினுடைய முகம் இந்த அளவுக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியிலும் சமூக பொருளாதாரத்திலும் இன்னும் எல்லா அருள் ஆதாரத்திலும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நல்ல ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், இந்த புனித அலோசியஸ் பள்ளிக்கூடம் ஒரு சான்றாக, இது ஒரு நமக்கு மைல்கல்லாக இருந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக யாராலும் மறக்க முடியாது. எனவே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நூற்றாண்டு விழா ஒரு தடம் பதிக்கின்ற ஒரு வரலாற்று பதிவு என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏன்னா நிச்சயமா எல்லாரும் கரவொலி எழுப்பி ஒரு நல்ல பாராட்டு அருள் சகோதரிகளுக்கும் இந்த பங்கை சார்ந்தவர்கள் முன்னாள் அருள் பணியாளர்கள் எல்லாருக்கும் நல்ல கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்தை பாராட்டை தெரிவித்தோம். இந்த வேளையிலே ஏற்கனவே சொன்னது போல மேனாள் மாணவர்கள் இப்போது காட்டுகின்ற இதே ஆர்வம் தொடர்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு நானும் வேண்டுவதோடு, புதிய கனவுகள் நனவாகும் நாளை தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கட்டும். இந்த கல்வி இல்லம் புதிய உலகை உருவாக்க செய்யட்டும். இன்னும் இந்திய அளவிலே அகில உலக அளவிலே பல சாதனையாளர்களை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி பள்ளிதான் இந்த புனித அலோசியஸ் தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளி இந்த பகுதியில் நிறுவப்படாமல் இருந்திருந்தால் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்காது. கல்வி இந்த கடலை அள்ளித்தந்தது இந்த புனித அலோசியஸ் தொடக்கப்பள்ளி. அதனால்தான் நாம் அரசு துறைகளில் உயர் பதவிகளில் இருந்தோம், விழித்தோம். அதற்கு மூல காரணம் ஆ என்ற எழுத்தை நமக்கு கற்றுத்தந்தது இந்த ஆரம்ப கல்விக்கூடம்தான் என்பதை நாம் மறக்க முடியுமா? மறந்துதான் போக முடியுமா? நினைக்க நினைக்க இன்பம், ஆர்ப்பரிப்பு, அளவிட முடியாத ஆனந்தம். இந்த தொடக்க பள்ளி அருட்சகோதரிகளால் நடத்தப்படுகிறது. எனவே ஆ என்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்தான ஆ என்று சொன்ன உடனே
அந்த எழுத்தை சொல்லி தருகின்ற பொழுது கத்தோலிக்க மாணவர்களாகிய எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளுதலே ஞானம் என்று சொன்னார்கள். The fear of God is the beginning of knowledge என்று சொன்னார்கள். அது எங்களுடைய பிஞ்சு உள்ளங்களில் பசுவறுத்த ஆணிபோல் பதிவாயின. அது நாங்கள் வளர வளர கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க அது உதவியது. அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோரும் இன்று ஒரு அரிய தினத்தில் கூடியிருக்கிறோம். புனித அலோசியஸ் தொடக்கப்பள்ளி தனது 100 விழாவை கொண்டாடுகிறது. 100 ஆண்டுகள் என்பது வெறும் காலக்கணக்கு அல்ல, அது பல தலைமுறைகளின் கதை. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுடைய கனவுகளை வடிவமைத்த மகத்தான பயணத்தின் கதை. நானும் பலர் போல் கனவுகளும் ஆர்வமும் நிறைந்த ஒரு மாணவனாக இங்கே 1968-69 அகடமிக் இயர்ல என் பயணத்தை தொடங்கினேன். சேட்டை செய்யும் மாணவனாக ஒரு பேக் பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்ட மாணவனாக இருந்த நான் இன்று மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன் என்பதை இத்தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வகுப்பறைகளில் தான் என் ஆசிரியர்கள் என்னுள் கல்வி மீதான ஆர்வத்தையும் சிறந்த நிலை அடைய வேண்டிய உறுதியை விதைத்தனர். இந்த பள்ளி எனக்கு அளித்த ஒழுக்கமும் கல்வியும் வாழ்க்கை மதிப்புகளும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளது. என் வாழ்க்கை பயணத்தில் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் டு த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லலாம் என்று விளைகிறேன். நான் வேதியியலில் முனைவர் பட்டம் PhD பெற்றவன். அதன் பின்னர் 25 நேரம் 9:15 ஆகிவிட்டது. நீங்கள் எல்லாம் இதை பள்ளி என்று நினைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இது பள்ளிக்கூடமே அல்ல. உண்மையிலேயே நீங்கள் இதை பார்க்கிறபோது பள்ளிக்கூடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது பள்ளிக்கூடமே அல்ல, இது ஒரு கோவில். கோவிலிலே இறைவன் இருக்கிறான். பள்ளிக்கூடம் என்ற கோயிலே கலை என்கிற இறைவன் இருக்கிறான். இந்த பள்ளிக்கூடத்திலே இவ்வளவு மாணவர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பள்ளியை நாம் பாராட்ட வேண்டும். நாங்கள் படிக்கிற போது 1300க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்த இந்த அருமையான பள்ளியில் இன்று 115க்கு மேற்பட்ட மாணவர்களை வைத்து இவ்வளவு பெரிய கலைகளையும் கராத்தைகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை பாராட்டியாக வேண்டும். 3 பெரியவர்களை உங்கள் முன்னால் பதியவிட்டு நான் விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். ஒன்று டாக்டர் APJ அப்துல் கலாம், இன்னொன்று தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொன்று இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த சிவன். 3 பேருமே CBSE சிலபஸில் படித்தவர்கள் அல்ல. 3 பேருமே ICSE படித்தவர்கள் அல்ல. 3 பேருமே மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே படித்தவர்களும் அல்ல. சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவனிடத்திலே அவனுடைய பள்ளியில் உள்ள ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். உன்னுடைய தாயிடத்திலே இந்த கடிதத்தை கொண்டு கொடு என்று சொல்லுகிறார். தாயிடத்திலே அந்த மகன் கடிதத்தை கொண்டு கொடுக்கிறான். கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய மகன் படித்துக் கொள்ள மாட்டான், ஒரு மாற்றுத்திறனாளி போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான், அவனை பார்ப்பதற்கே மாற்றுத்திறனாளி போல் இருக்கிறது, இவன் படிக்க மாட்டான் என்று எழுதி ரகசியமாக கடிதத்தை தாயிடத்திலே கொடுக்கிறான் மகன். தாய் பிரித்து பார்க்கிறாள். அதில் எழுதியிருக்கிறது, உன்னுடைய மகன் பள்ளியிலே வரக்கூடிய நேரத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி போல் செயல்படுகிறான், இவன் படிக்க மாட்டான், இவனை வீட்டிலே வை என்று. ஆனால் கடிதத்தை பிரித்து படித்த தாய் எதையுமே மாநிலத்திலே சொல்லவில்லை. உன்னுடைய ஆசிரியர் உன்னை மிகவும் பாராட்டி எழுதியிருக்கிறார், நீ பள்ளிக்கு சென்று படி, நன்றாக படிக்கிறாயாம், உன்னை போல யாரும் படிப்பதற்கில்லையாம் என்று தாய் சொல்லுகிறாள். மகனும் சந்தோஷத்தோடு பள்ளிக்கு செல்லுகிறான். காலச்சக்கரம் வேகமாக சுழல்கிறது. இவனும் விஞ்ஞானி ஆகிறான். ஒரு நாள் உன்னுடைய தாய் இறந்து போகிறார். தாயினுடைய அறையில் உள்ள புத்தகத்தை எல்லாம் இந்த மகன் தேடி பார்க்கிறான். அதிலே அந்த புத்தகத்திலே அன்று அந்த ஆசிரியர் கொடுத்த அந்த கடிதம் இருக்கிறது. கடிதத்தை எடுத்து இவன் பிரித்து படிக்கிறான். அதிலே எழுதியிருக்கிறது, ஆசிரியர் எழுதியிருக்கிறார், உன்னுடைய மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம். ஆம், யாரால் ஒதுக்கப்பட்ட அந்த மாணவன், சாதாரண ஒரு பள்ளியிலே படித்த அந்த மாணவன், இதை போன்ற ஒரு பள்ளியிலே படித்த மாணவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக போற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னால் அது மிகையன்று. 8வது படிக்கிற போது கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் ஒரு மாணவன். சாதாரண பள்ளியிலே படிக்கின்ற போது கூட அங்கு கட்டக்கூடிய கல்வி கட்டணத்தை கட்டுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவன், ராமேஸ்வரம் கடற்கரையை பார்த்து என்ன செய்வதென்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய
தங்கையிடத்திலிருந்து கடன் வாங்கி கல்வி கட்டணத்தை கட்டி சாதாரண பள்ளியிலே படித்தவன் தான் வார் போற்றும் இன்று நாம் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்றும் நான் புகழக்கூடிய விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம். இவர்களெல்லாம் மிகப்பெரிய பள்ளியிலே படித்தவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் மிகப்பெரிய பள்ளியிலே படித்தவர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் 10 பேர் டிவிஷன் வைக்கப்படவில்லை. சாதாரண பள்ளியிலே படித்தவர்கள். மரவன்குடியில் பக்கத்திலே ஒரு பள்ளியிலே படித்து சாதாரண ஒரு மாணவனாக இருந்து அந்த பள்ளியிலே கல்வி கட்டணம் கட்டுவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர் தான் ISROவுடைய தலைவராக உயர்த்தப்பட்ட டாக்டர் சிவன். இவர்களெல்லாம் சாதிக்க முடிகிறது இப்படிப்பட்ட பள்ளியில் என்றால் உங்களால் சாதிக்க முடியாதா என்று மாணவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் படிக்கிற பள்ளியோ, நீங்கள் படிக்கக்கூடிய பாடமோ, உங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்களோ ஒரு பிரச்சனையே அல்ல. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு உங்களை உயர்த்தி காட்டும். அதற்கு எடுத்துக்காட்டுதான் உங்கள் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.